வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரமா என்னோட வெயிட் லாஸ் உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பிகாஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நான் பொறுமையாக தான் என்னோட ஜர்னியை வந்து உங்க கூட ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் என்னோட டே ரொட்டீன், ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஷார்ட்ஸில் நான் வாட் ஐ ஈட் எ டே அப்படின்றதையும் கொடுக்குறேன். நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றத. ஏன்னா வந்து நாளைக்கு நான் வெயிட்டை குறைச்சிட்டு வந்து நிற்கும்போது இது நீங்கள் இது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஸோ அதனால் என்ன சாப்பிட்றேன்றதை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதை என்னெல்லாம் சமைக்கிறேன்றதையும் அடுத்தடுத்து வர விலாகில் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால காலையில் சீக்கிரமாக எழுந்து என்னோட ப்ராப்பரான எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. அண்ட் கோலம் போடுறது எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கலர் கோலத்துலேருந்து இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது யார் சொன்னாங்கலாம் எனக்கு தெரியவே இல்லை. பட் ஆனால் அது என்னோடய லைஃப்பில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரியலி செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது பாசிட்டிவான லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது ஒரு வழியாக விடுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரியலி செம்ம ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது சின்ன பொருள், எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்ததாக நம்ம இந்த குரூப்பை பற்றி நிறையா டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வில்லிங் இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் ரிப்ளேவோ இல்லை இதில் வந்து குரூப் லிங்க்கோ எதுவுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். அது என்ன ப்ராசஸ்ன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எஸ், இது பெய்டு தான். பிகாஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அலட்சியம் படுத்துவோம். அதே மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும், என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம அதை ஃபாலோ தான் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த குரூப் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ குரூப்போட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் நோட் பண்ணணும், இல்லை ரிசல்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஹைலைட்ஸில் 45 டேஸ்க்கான ரிசல்ட்டுன்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒரு சிஸ்டரோட வாய்ஸ் நோட் ஷேர் பண்ணுறேன். சிஸ்டர், குட் ஈவினிங் சிஸ்டர். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு மில்லட் பொமோகிரானேட் கர்ட் ரைஸ் சொல்லியிருந்தீங்கல்ல, செம்மையாக இருந்துச்சு சிஸ்டர். நல்லா இருந்தது. என் பையன் அடம் பிடிச்சி அவன் லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு போனான் சிஸ்டர். அது சூப்பராக இருந்தது சிஸ்டர். டேஸ்டியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் போல். இது ஒருத்தவங்களோட ரிவ்யூ தான். பட் ஆனால் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வில்லிங் இருக்குன்னா, ஸோ கட்டாயமே கிடையவே கிடையாது. என்னால் 10 நாளைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி முடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சப்போஸ் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் தான் கான்வர்சேஷனே வச்சுக்க முடியும். அதனால நான் அதில் சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. காலையில் கோலெல்லாம் போட்டுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கெலாம் கிளப்பி விட்டுட்டேன். டியூஸ்டே மட்டும் காலையிலேருந்து ஃபாஸ்டிங் தான் இருப்பேன். மதியம் 1 மணிக்கு தான் விளக்கு போடுவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த வெத்தலை விளக்கு நான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 6வது வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன டியூஸ்டே அப்போ நான் எடுத்த வீடியோ. 9 வாரம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக யாரும் எனக்கு சஜஸ்ட்லாம் பண்ணவே இல்லை. நான் சும்மா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ கண்டினியூஸாக எனக்கு வந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-2 வீக்ஸ்லேயே எனக்கு செம்மையாக எனக்கே ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. மேபி அது நானே பிலீவ் பண்ணி நான் ஹாப்பியாக இருக்கேன்னு நான் நம்பியிருந்தேனான்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் நான் சந்தோஷமாக என்னோடய டே ரொட்டீனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்றது உண்மை. ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். 9 வாரம் போடணும். 6 வெத்தலை வச்சு அது எல்லாத்துக்குமே பொட்டு பூலாம் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் வச்சு தான் தீபம் போடுறேன். நீங்கள் நெய் இருந்ததுன்னா நீங்கள் நெய்யில் கூட தீபம் போடலாம். இது ஒரு பிலீவ் தாங்க உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு பிலீவ் தான். உன்னோட ஆழ் மனசை நீ நம்ப வைக்கிற. ஸோ அதுதான் உண்மை. அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் ஆழ் மனசை அதை நம்பி அதுக்கேற்ற ப்ராசஸ்க்குள்ளே இறங்கும். இதை வந்து நம்ம வேறு எப்படியும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 வீக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உண்மையாகவே நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த முருகர் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ. அது அமைஞ்சது. எனக்கு வந்து நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் போய் வாங்கணும்னு போல. எனக்கு முருகர் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அப்போ அங்கே வந்து திருச்செந்தூர் முருகர் இருந்தார். சரி, ஓகேன்ட்டு வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக 1 மணிக்கு காலையில் 6 to 7 விளக்கு போடலாம். மதியம் 1 to 2, நைட்டு 8 to
9 இந்த டைமிங்குள்ளே விளக்கு போடணும். வெத்தலை விளக்கு இந்த டைமிங்குள்ளே தான் போடணும். ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு படைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி தான் அப்படிதான்ட்டு எந்த கடவுளும் வந்து நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம அவங்களுக்கு நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் தரும். அதுதான் வந்து உண்மையாகவே ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுட்டேன். 1 மணிக்கு அப்புறம் தான் நான் வந்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு நல்ல ஒரு சாமி பாட்டு, முருகர் பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். அது வரைக்கும் தண்ணி மட்டுமே குடிப்பேன், மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிட்றது இல்லை. ஸோ இது எனக்கே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு அது செம்மையாக ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அவ்வளோ நேரமும் உங்களுக்கு பசியே தெரியவே தெரியாது, சீரியஸாக தெரியவே தெரியாது. அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ அந்த அந்த டைம் வர வரைக்கும் நம்ம மற்ற எல்லா வேலையுமே கரெக்டாக பார்த்துட்டே இருந்தோம்னா செம்மையாக இருக்கும். நான் முன்னாடி நாளே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கிறது, சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மதியம் 1 மணிக்கு கரெக்டாக பூஜை எல்லாம் முடிச்சிடுவேன். அண்ட் சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் எது வேணால் வச்சு படைக்கலாம், கற்கண்டு, பழம், எது வேணால் வைக்கலாம். நான் எப்பயுமே ஒரு கிளாஸ் பால் வச்சு படைச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பாலை நானே குடிச்சிடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பால் வச்சு தான் நான் படைச்சி அப்படியே பழகிக்கிட்டேன். அதனால் நான் பால் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கற்கண்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பிடிச்சது நிறையா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எது வேணால் பழம் வச்சு படைக்கலாம். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு படைக்கலாங்க. ஸோ அதனால் எதுவுமே இதுதான் கிடையவே கிடையாது. அண்ட் பூ வந்து பார்த்திங்கன்னா செவ்வலரி வச்சு படைப்பாங்க. ஸோ கிடைச்சா நீங்கள் வாங்கி படைங்க. அண்ட் சாமிலாம் கும்பிட்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முளைக்கட்டின பச்சை பீனட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ ராவா பீனட்ஸ் வந்து ஒரு 2 நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது முளைக்கட்டும். அது கூட வால்நட்டு, கொஞ்சமாக வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 6-7 ஒரு ஆல்மண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். தண்ணி மட்டும் அப்பப்போ கேப்பில் குடிச்சிட்டே இருப்பேன். ஒரு 3 o'clock போல் ஆரஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் நைட்டு டின்னர் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபேவரட் வந்து ரவை உப்புமா. அண்ட் வெஜிடபிள்லாம் நிறைய போட்டு ரவை கம்மியாக போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் அந்த ரெசிபி வந்து சூஸ் பண்ணேன். எத்தனை பேருக்கு உப்புமா பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் என்னோடய ஃபேவரட்டான டிஷ், நான் ரொம்ப சோகமாக இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நான் பண்ணுற டிஷ் பார்த்திங்கன்னா இந்த ரவை உப்புமா தான். சோகமாக இருக்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும், அதனால் அதை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால் நான் வந்து அதையே சூஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி நல்லா ஒரு மைண்டே செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி நிறையா வெஜிடபிள் போட்டு கொஞ்சமாக ரவை போட்டு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரவை உப்புமா வந்து எடுத்துருந்தேன். கொஞ்சமாக ரவை எடுத்து ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட்டாக வேணும் தான், நமக்கு குட் ஃபேட்டும் வேணும்ல. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருந்தேன். ஸோ அதுலேயே நான் ஃபர்ஸ்ட்டு ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரோஸ்ட்டு தான் வந்து அந்த உப்புமாவுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து அதை ஆற வச்சுட்டேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வதக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுதான். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ரவையை கொட்டி கிண்டிட்டோம் அப்படின்னா ரவை உப்புமா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடும். அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு அதோடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் டைமிங் சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை நான் பிரேக் பண்ணுறது 11 to 6, 11 o'clock காலைல சாப்பிட ஆரம்பித்து 6 o'clock முடிச்சிருவேன். இதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டைமிங். டியூஸ்டே மட்டும் 1 மணிக்கு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 6:30 நான் வந்து என்னோடய டின்னரை முடிச்சிருவேன். ஸோ இதுதான் வந்து மாறும். இது 2 மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுட்டுலாம் வந்து நார்மலாக நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து உங்கள் வெயிட் என்ன, ஏன் வெயிட்டை வந்து சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ட்டு. எனக்கே வந்து அந்த வெயிட் போட்ட உடனே நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து என்ன டிமோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது, பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோவாச்சும் நான் குறைச்சிட்டு காட்டணும் அப்படின்றது மட்டும்தான். அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு காட்டணும் அப்படின்றது. ஸோ நானுமே எனக்கான இதில் போயிட்டுருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நிறைய பேர் அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிஸ்டர் சொல்லணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது, அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டக்குன்னு குறையுதுன்னா டக்குன்னு ஏறிடும். அதனால் பொறுமையாக குறையிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு மோர் டைம் தேவைப்படும், அந்த மாதிரி தான். ஸோ இதுவுமே டைம் தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை
இல்லை வேறு ஏதாவது கான்வர்சேஷன் அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவோட ஐடியா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ உப்மா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா உப்மா தான். ஸோ உங்களோட ஃபேவரட் என்னன்றதை முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய வாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு கேட்டு யாருமே சொல்லவே மாட்டாங்க. எனக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஸோ அதனால தான் என்னோடய ஃபேவரட்டான டிஷ் வந்து உப்மா சாப்பிட்றேன் அப்படின்னா ஒன்று நான் ஹாப்பியாக இருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு அர்த்தம். 2 நேரத்துலையுமே நான் அதை எடுத்துப்பேன். ரவை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு வெஜிடபிள் நிறையா எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சாப்பிட்ருக்கோன்றதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நல்ல ஒரு டேஸ்டான உப்மா. ஆல்மோஸ்ட் கேரட் பீன்ஸ் தான் அதிகமாக இருந்தது. இதுக்கு வந்து பீனட் சட்னி எடுத்திருந்தேன். கொஞ்சமாக பீனட்ஸ், கொஞ்சம் தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், உப்பு வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியும் அந்த உப்மாவும் காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஃபுல் டே மெனு அவ்வளோதான். ஸோ ஒரு இடத்துல மட்டும் மீலை ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் அது நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும். அப்படின்றதால தான் நான் ஈவினிங் போல் நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் படித்த பால் இருக்கும், அதை மட்டும் ஒரு 6 o'clock நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டர்மரிக் போட்டு அதில் கொஞ்சமாக ஹலிம் சீட் ஊற வச்சுருப்பேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிடுவேன். சுகர் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.